ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்றைக்கி டேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செல்லம்மா சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கார புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஒரு போலீஸ்கார் வந்து செல்லம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டைமில் என்ன ஒரு போலீஸ்காரர் சொல்கிறார் அப்படின்னா, செல்லம்மாவும் சித்தும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் அந்த கல்யாணமே வந்து இவங்க வாழ்க்கைக்கு வினையாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து மாணிக்கம் இருக்கிறப்போ செல்லம்மாவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சது மிகப்பெரிய தப்பு. அதனால தான் வந்து செல்லம்மா மேலே மாணிக்கத்துக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்கு. அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கொலை நடந்ததை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த கொலைக்கு காரணமும் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது செல்லம்மா தான். செல்லம்மா வந்து இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கல அப்படின்னா இது வந்து நடந்தே இருக்காது, மாணிக்கத்துக்கு கோபம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த டைமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே இது நடந்து முடிஞ்சிடுச்சு, அதனால் கண்டிப்பாக வந்து நான் செல்லம்மாவை அரெஸ்ட் பண்ணியே தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யாருமே வந்து தடுக்க முயற்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே செல்லம்மாவும் வந்து செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் மாணிக்கத்தோட ட்விஸ்ட்டு ஏதாவது இருக்குதா, இல்லை நார்மலாகவே முடிஞ்சிருமா, இல்லை இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்ம ஸ்டெப் எடுக்க மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.